வெல்கம் பேக் டு எம்பி சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நான் சோலை, நான் பெருமாள். ஓகே, இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ அதாவது வந்து நம்மளுடைய இளைஞர்கள் இவங்க வந்து நாடு விட்டு நாடு போயிட்டு வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, வெளிநாட்டில் போயிட்டு கஷ்டப்படுறாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது, ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இப்போ படிச்சுட்டு அவங்க வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேல்ரி அந்த மாதிரி வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் அவங்க போகிறாங்க. ஆனால் நம்மளுடைய இளைஞர்கள் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, வேற ஒரு நாட்டில் போயிட்டு என்னுடைய ஃபேமிலியை வந்து ஒரு முன்னுக்கு கொண்டு வரணும், இல்லை தம்பியோ தங்கச்சியோ இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற பல கனவுகளோட வெளிநாடு, இப்போ மலேசியா, சிங்கப்பூர், மற்ற கண்ட்ரிக்கு போகிறாங்க இல்லைங்களா, அவங்க உண்மையாலுமே அங்கே போயிட்டு கஷ்டப்படுறது இந்த ஒரு 50 வெள்ளிக்காக தாங்க. ஒரு நாள் சம்பளம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும், இல்லை 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். என்ன காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க அப்படின்னு தெரியாது, நைட்டு எத்தனை மணிக்கு படுப்பாங்கன்னு தெரியாது. அவங்க இந்த ஒரு வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறதும் உத்தரவாதம் கிடையாது. நம்ம மக்கள், அதாவது மலேசியாவில் போயிட்டு இந்த வெறும் 50 வெள்ளி தான், இந்த 50 வெள்ளிலேயே அவங்க சாப்பிட்டுக்கணும், அவங்களுடைய மற்ற எல்லா பிரச்சனை எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிட்டு இங்கே நம்மளுக்கும் அதாவது வந்து இங்கே ஊருக்கு அமுச்சு வைக்கணும். அப்படிங்கும்போது எதுக்காக இது நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் போயிட்டு கஷ்டப்பட்டு இங்கே காசு அமுச்சு வைக்கிறாங்க. அப்போ அந்த காசை வந்து எப்படி சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி கையில் தான் இருக்குது. ரெண்டாவது, அதாவது வந்து சில இளைஞர்கள் வந்து அங்கே மற்ற கண்ட்ரிக்கு போன உடனே ஈஸியாக சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அதனால் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நல்லபடியாக வாழ்வேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம ஒரு மற்ற கண்ட்ரியில் போயிட்டு இறங்கும் போது நம்ம வாழ்க்கை நல்ல பிரைட்டாக இருக்கும். இந்த 50, ஏன்னா எனக்கு நம்ம ஊரில் இந்த காசு எனக்கு கிடைச்சனால இது பெருசாக தெரியல. இப்போ இதையே காசு எனக்கு மலேசியாவில் கிடைக்குன்னா நான் எல்லா வேலையும் செஞ்சு ஆகணும், போராடணும். இது வந்து கடவுள் மாதிரி. அங்கே அவ்வளோ பெரிய காசு 50 வெள்ளி. இப்போ இந்த 50 வெள்ளிங்கிறது இங்கே ஒரு 800 ரூபா அந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி தான், இவ்வளோதான். நம்மளுக்கு இங்கே 2000 ரூபாயை சம்பாதிச்சாலும் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் இந்த காசுக்கு அங்கே போய் சம்பாதிக்கிறதுக்காக நம்மளுடைய இளைஞர்கள் எவ்வளவு போராடுறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பசங்களுக்கு அங்கே ஃபோன் பண்ணி, ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அங்கே கேளுங்க, ரத்த கண்ணீர் விட்டு அழுவாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசை தயவு செய்து சேர்த்து வைங்க. நன்றி நண்பர்களே. மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நாங்கள் உங்கள் எம்பி சேனல் சோலை அண்ட் பெருமாள்.